எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். யார் இங்கே துணை முதலமைச்சர்? அதுக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், மு.க. ஸ்டாலின் அவர்கள் எல்லாருமே ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாங்க. 2024 தேர்தலில் யார் யாருக்கு எவ்வளவு சீட்டு கிடைக்கும்? அடுத்த கேள்வி. 2024 தேர்தலின் போது ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை இப்போவே நம்ம பார்த்துட்ருக்கோம், கண்கூட பார்த்துட்ருக்கோம் என்னென்ன வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி. யார் ஏற போகிறாங்க, யார் இறங்க போகிறாங்க அப்படிங்கிற போட்டி ரொம்ப கூடுதலாக இருக்குது. அதுலேயும் பிஜேபி இந்த 2024 தேர்தல் அப்படிங்கிறத அவங்களுடைய தேர்தலாக அறிவிச்சிருக்காங்க. என்னென்ன விவரம், திமுக அதற்கு எப்படியெல்லாம் அவங்களுடைய அந்த ஆயுதங்களை தயார்படுத்திட்டு வருகிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் ஆழமாக பார்க்க போகிறோம். இது அரசியல் சதுரங்கம். அண்ணாமலை அவர்கள் ஒரு பேட்டியை சொல்கிறார். ரொம்ப நாள் ஆச்சுல அண்ணாமலை அவர்களை பற்றி பார்த்து. அப்போ அவர் சொல்கிற அந்த பேட்டியில் என்ன சொல்கிறாருன்னா, பாஜக 25க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெறும், யாரும் கவலைப்படாதீங்க, யார் சொல்வதையும் கேட்காதீர்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. மீடியா மேனிப்புலேஷன் அப்படிங்கிறது இந்த தேர்தலில் கூடுதலாக இருக்கும். ஸோ யார் சொல்கிறதையும் கேட்காதீங்க, வெற்றி நம்ம பக்கம் உள்ளது, இந்த 60 நாட்கள் உயிரை கொடுத்து களத்தில் இறங்குங்கள், 75 ஆண்டு கால அரசியல் மாற்றத்தை மாற்றப்போகும் தேர்தல் இந்த 2024 தேர்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 25 தொகுதியை தாண்டி வெற்றி கொடியை நாம் நாட்டப் போகின்றோம். எந்த மாற்று கருத்தும் இல்லை. 60 நாட்கள் உங்களுடைய உழைப்பு தமிழகத்துடைய அரசியல் சரித்திரத்தை மாற்றக்கூடிய தேர்தல் 2024. 75 ஆண்டுகளாக தமிழக மக்கள் காத்துக் கொண்டிருக்கக்கூடிய தேர்தல் 2024 பாராளுமன்ற தேர்தல். ஸோ 2024 உண்மையிலேயே இது 2 கட்சிக்கு வாழ்வா சாவா போராட்டம். ஒன்று திமுக, இன்னொன்று அதிமுக. அடுத்ததாக இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிஜேபியாக இருக்கட்டும், நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும், இவங்க 2 பேருக்கும் இந்த 2024 தேர்தல் அப்படிங்கிறதுல ஏற்றம் வருமா அப்படிங்கிற ஒரு தேர்தல். நேஷனலைஸ்டு அந்த ஒரு எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு சுணுக்கம் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் அதே காலகட்டத்தில் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இப்போ நடக்கக்கூடிய இந்த நாடாளுமன்றத்துக்கான தேர்தலில் பிஜேபியினுடைய கை ஓங்குதா இல்லையா, அண்ணாமலை அவர்களுடைய இந்த பாத யாத்திரை எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகிருக்கு, பிஜேபி ஏடிஎம்கேனுடைய கூட்டணி பிரிவுக்கு பிறகு உண்மையிலேயே யார் பவர்ஃபுல்லாக மாறி இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நிரூபிக்க வேண்டிய ஒரு தேர்தலாக இந்த தேர்தலை நம்ம பார்க்கலாம். சரிப்பா, இந்த தேர்தல் இப்படி இருக்கும்போது இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிவிப்பை கொடுக்குறாங்க. கணினி கல்வி பயிற்றுவித்ததில் முன்னோடி மாநிலமாக விளங்கியது போல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பத்தை முதல் மாநிலமாக பயிற்றுவிக்கிறோம், மைல்ஸ் டு கோ அப்படின்னு சொல்கிற ஒரு புதிய ப்ராஜெக்டை இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு தான் மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ஒரு வாழ்த்துறை அவங்களுடைய எக்ஸ் தளத்தில் பதிவு பண்ணியிருக்காங்க. அப்போ அதுக்கு கீழே அண்ணாமலை அவர்கள் இதற்கு ஒரு ரிப்ளை கொடுக்கணும்ல, அந்த ரிப்ளை தான் கொஞ்சம் காட்டமாக இருக்குது. தமிழ்நாட்டுக்குன்னு இப்போ என்ன செய்யிருக்காங்க, ஒரு ஃபேக்ட் செக் யூனிட் அப்படிங்கிறத உருவாக்கியிருக்காங்க. மாதம் ஏதோ 3 லட்சம் ரூபாய் சம்பளத்துக்கு ஒரு ஆளை நிப்பாட்டியிருக்காங்க. அதுவும் அவர் யூடியூபராக இருந்து மறுபடியும் ஃபேக்ட் செக் யூனிட்லாம் வச்சு அதில் ஒரு சப் எடிட்டர்லாம் இருந்து மறுபடியும் இப்போ அரசாங்க லெவலுக்கு அவருக்கு வேலையெல்லாம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் சவுக்கு சங்கர் அவர்களுடைய இன்டர்வியூவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு யூடியூபரால் இப்போ இருக்கக்கூடிய ஆட்சி காலத்தில் கவர்மெண்ட் வேலைக்கே போக முடியும். நிறைய பேர் அதுக்கு தாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஐடி விங்கினுடைய தலைவராக போயிடலாமா, இந்த பக்கமாக ஃபேக்ட் செக் யூனிட்டுக்கு தலைவராக அவர் போயிட்டாரு, அந்த பக்கமாக வேறு ஏதாவது ஒரு யூனிட்டை தொடங்கி அதுக்கு தலைவராக போயிடலாமா அப்படின்னு சொல்லி இப்போ இருக்கக்கூடிய இந்த சமூக வலைதளங்களுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறத நம்ம அங்கே பார்க்கலாம். தப்பு சொல்லலை ராசாக்களா, நான் தப்பே சொல்லலை. அங்கே சமூக வலைதளத்தில் யார் ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்களோ அவங்கள அரசே என்ன செஞ்சிருது, வாப்பா உனக்கு ஒரு போஸ்டிங்கை தரேன் அப்படின்னு சொல்லி போட்டுடுறாங்க போல். அதுக்கான வழக்குகள் எல்லாமே நடந்துட்டுருக்கு. ஸோ அந்த ஃபேக்ட் செக் யூனிட் எதை ஃபேக்ட் செக் பண்ணணும், இப்போ அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருப்பதை ஃபேக்ட் செக் பண்ணணும். கடந்த 2022ஆம் ஆண்டு மத்திய அரசின் சிபிஎஸ்இ ஆணையத்தின் பரிந்துரையை ஏற்று தமிழக பள்ளிகளில் செயற்கை நுண்ணறிவு குறித்த பாடத்திட்டத்தை அறிமுகப்படுத்தியதற்காக தமிழக அரசுக்கு நன்றி. என்னடா இது, ஸ்டிக்கர் யார் ஒட்டியிருக்கா? உண்மையிலேயே இந்த ஸ்டிக்கர் மத்திய அரசாங்கத்துக்கு ஸ்டிக்கரா, இல்லை மத்திய அரசாங்கம் சொன்னதின் பெயரில் தான் தமிழக அரசாங்கம் செய்கிறது அப்படின்னு சொல்கிற ஒரு ஸ்டிக்கரை பிஜேபி ஒட்டுதா? இந்த ஃபேக்ட் செக் பண்ணுங்க ப்ரோ. என்ன ப்ரோ, இதை தான் ப்ரோ ஃபேக்ட் செக் பண்ணணும். ஏன்னா மத்திய அரசாங்கத்தினுடைய கொள்கையை மாநில அரசாங்கம் பின்பற்றுவதும் மாநில அரசாங்கத்தினுடைய கொள்கையை மத்திய அரசாங்கம் அப்படியே ஃபாலோ பண்ணுறதும் என்னப்பா டீம் பி விளையாட்டா அப்படிங்கிற மாதிரி மக்கள் கேட்டுட்டு இருக்காங்க. அதனால தான் அதை ஃபேக்ட் செக் பண்ணணும்னு சொல்கிறோம். சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அப்படி நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க, அதனால் பிஜேபி தமிழ்நாடு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பாடத்திட்டத்திற்காக சிபிஎஸ்இ கல்வி ஆணையம் ஒப்பந்தம் செய்துள்ள மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தினுடைய தமிழக அரசும் ஒப்பந்தம் செய்திருப்பது மகிழ்ச்சி தருகிறது. வாரே வா. அப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் யார் கூட அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க, மைக்ரோசாஃப்ட் கூட. அப்போ அதே மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் கூட யாரும் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க, நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கக்கூடிய டிஎம்கே அரசாங்கமும் அக்ரிமெண்ட்டை போட்டிருக்காங்களாம்.
அது உண்மையா? ஃபேக்ட் செக் ப்ளீஸ், ஃபேக்ட் செக். வரும் கல்வியாண்டு முதல் செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டத்தை அறிமுகப்படுத்த இருப்பதாக உத்தரப்பிரதேச மாநிலம் கடந்த 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் அறிவித்திருந்த நிலையில், அப்போ ஊபி நம்மளோட முன்னேறிட்டாங்களா? உத்தரப்பிரதேசம்ங்க, ஊபின்னு சொன்னோன்னு நீங்கள் உடன்பிறப்புன்னு நினச்சிடாதீங்க. உத்தரப்பிரதேசம் 2023 செப்டம்பரில் என்ன செஞ்சிட்டாங்களாம்? செயற்கை நுண்ணறிவை அவங்களுடைய பாடத்திட்டத்தில் அறிமுகம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். சார் 2021லேருந்தே நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் சார். இந்த சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்க பாபா வாங்க அப்படிங்கிற ப்ரெடிக்ஷன், இல்லை இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உண்மையான செயல்பாடு இதெல்லாம் தெரிஞ்ச உடனே நம்மலாம் சொல்லிட்டோம் இது நம்முடைய பாடத்திட்டத்தில் வரணும்னு. அரசாங்கம் 3 வருஷம் லேட்டாக சேர்த்துருக்கு அப்படின்னு சொல்கிறதே எங்களுடைய மனக்குமரலாக இருக்கும்போது ஊபி ஃபஸ்ட்டு சொன்னால் என்ன, தமிழ்நாடு ஃபஸ்ட்டு சொன்னால் என்ன? சீக்கிரமாக மக்களுக்கு அது கிடைச்சா போதும். மாணவர்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதற்கான செயல்பாடுகள், அதை எப்படி நம்முடைய டே டு டே லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள், ஒரு அரசாங்கத்துக்கு அதனால் ஏற்படக்கூடிய வேலை வாய்ப்புகள், இல்லை வேலை இழப்புகள்னா அதை சரி செய்வதற்கான அடுத்த கட்ட திட்டம் அப்படின்னு சொல்லி இதில் ஒரு பெரிய ஒரு ஹியூஜ் சப்ஜெக்ட். அதை மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதை யார் அறிமுகம் செஞ்சா என்ன? ஆனால் இவங்க சொல்லியிருக்கிறது படி பார்க்க போனால் 2023 செப்டம்பர்லேயே ஊபி சொல்லிட்டாங்களாம். மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்த புதிய கல்விக் கொள்கையை படிப்படியாக தமிழகத்தில் செயல்படுத்தி கொண்டிருக்கும். புதிய கல்விக் கொள்கையை படிப்படியாக தமிழகத்தில் செயல்படுத்தி கொண்டிருக்கும். புதிய கல்விக் கொள்கையை படிப்படியாக தமிழகத்தில் செயல்படுத்தி கொண்டிருக்கும். நான் 3 தடவை வாசிச்சேங்க, யாரும் தப்பாக புரிஞ்சிடாதீங்க. நியூ எஜுகேஷன் பாலிசி, அதை தமிழ்நாடு எதிர்க்கட்சியாக இருக்கும்போது எதிர்த்தார்கள். ஆனால் டிஎம்கே அரசாங்கம் தான் இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அதை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே கொண்டு வந்துட்டு இருக்காங்களா? ஆமாம்ல. ஏன்னா அதுக்கு முன்னாடியே ஒரு அரசல் புரசலான இல்லந்தோறும் கல்வி அப்படின்னு சொல்கிறதே மத்திய அரசாங்கத்தினுடைய புதிய எஜுகேஷன் பாலிசியினுடைய ஒரு பார்ட்டு தான்ப்பா அப்படின்னு சொல்கிற ஒரு சலசலப்புலாம் இங்கே வந்துச்சு. அந்த சலசலப்புலாம் இப்போ ஓகே ஆயிடுச்சு. ஆனால் எகெயின் அண்ணாமலை அவர்கள் கொளுத்தி போடுறார், எங்களுடைய கல்விக் கொள்கையை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. தாய்மொழியை அடிப்படையாக கொண்ட மும்மொழி கல்விக் கொள்கை விரைவில் தமிழகத்தில் கொண்டு வரும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஆஹா, அப்போ மும்மொழி கொள்கையை கொண்டு வந்துடுவீங்க. இன்னைக்கு கேட்டாரு பாருங்க ஒரு கருணாநிதி, கலைஞர் கருணாநிதி இல்லைங்க, உண்மையாக ஒரு கருணாநிதி அவர்கள் ஒருத்தர், அவர் பேர் கருணாநிதி. இப்போ நான் என்னத்தை சொல்ல, பிடிஆர் அவர்கள் கூட வாக்குவாதத்தில் ஈடுபடுறார். என்ன வாக்குவாதம்? எப்பா நம்ம அரசாங்கம் இந்த மாதிரி சிபிஎஸ்சி சிலபஸுக்குள்ளே வந்து நிறைய லாங்குவேஜ் படிக்கிறதெல்லாம் வேண்டான்னு சொல்கிறாங்க, நீங்கள் எப்படி இதை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னோன்னே எந்த அரசாங்கம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இப்போ ஆளுங்கட்சி டிஎம்கே அரசாங்கம் தான் அப்படின்னு சொல்லி இவர் கருணாநிதி சொல்ல, பிடிஆர் அவர்கள் திரும்ப கேட்க, நீங்கள் எந்த நாட்டை சார்ந்தவர்? குளோபல் ட்ரேட் மீட்டிங்லாம் நடந்துச்சுலாங்க. அது கூடவே நிறைய அந்நிய நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான தமிழ் சார்ந்தவர்கள் எல்லாருமே தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெரிய கூட்டத்தை நடத்தினாங்க. அந்த கூட்டத்தில் ஒருத்தர் எந்திரிச்சு இந்த மாதிரி கேள்வியை கேட்டுட்டார், மும்மொழி கொள்கைக்கு எதிராக இருக்கீங்களா அப்படிங்கிற கேள்வி தான் இது. உடனே பிடிஆர் அவர்கள் நீ எந்த நாட்டு சிட்டிசன் அப்படின்னு சொல்லி கேட்க, ஏய் அப்படின்லாம் சொல்லி கேட்டுட்டார். பிடிஆர் அவர்கள் திடீர்னு கோபப்பட்டுட்டாரு. இல்லை நான் ஒரு குளோபல் சிட்டிசன் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் இல்லை நீ எந்த நாட்டு சிட்டிசன் அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு வாக்குவாதமாய் அவர் என்ன செஞ்சிட்டாங்க, வெளியில் அனுப்பிட்டாங்க. காட்ஸ் வெளியில் கொண்டு போங்க அப்படின்னு சொன்னால் அவர் வெளியில் அனுப்பும்போது இது ஜனநாயக படுகொலை அப்படின்னு சொல்லி கருணாநிதி அவர்கள் கத்துறாரு. ஆனாலும் பிடிஆர் அவர்கள் அதை கேட்ட மாதிரி இல்லை. இந்த ஒரு வீடியோ ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு. What country do you live in? Answer the question. Undemocratic. Okay. நானும் திராவிடன் தான். என் பேரு கருணாநிதி தான். What country do you live in? I am a global citizen. What country do you live in? I am a global citizen. No, what country do you live in? Answer the question. Where do you live? What country do you live in? அப்படின்னா மும்மொழி கொள்கை அப்படிங்கிறதுல இப்போ ரொம்ப பெரிய அளவில் காரசாரமாக கீர்த்தி சுரேஷ் அவர்களாக இருக்கட்டும், விஜய் சேதுபதியாக இருக்கட்டும், ஹிந்தியை நாங்கள் படிச்சிருக்கோம் ஆனால் ஹிந்தி திணிக்கிறதா எங்களுக்கு பிடிக்காது. ஹிந்தி தெரியாது போடான்னு சொன்னதை விட ஹிந்தி திணிக்காத போடான்னு சொல்லியிருக்கலாம்ல. மக்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு மெசேஜை நீங்கள் ஈஸியாக கன்வே பண்ணியிருக்கலாம். நீங்கள் ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு சொன்னதுக்கு பதிலாக ஹிந்தியை திணிக்காத போடான்னு சொல்லியிருக்கலாம்ல. அப்போ ஹிந்தி தெரியாது போடான்னு சொன்னதெல்லாம் டுபாக்கூர். ஏன்னா ஹிந்தி தெரியும். விஜய் சேதுபதி அவர்களும் ஹிந்தி பேசுகிறாங்க, கீர்த்தி சுரேஷ் அவர்களும் ஹிந்தி பேசுகிறாங்க, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வேணாலும் ஹிந்தி பேசுவாங்க, ரகுதாத்தா பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ ஹிந்தி தெரியும், வேணும்னா படிச்சுக்க, வேண்டாட்டி படிக்காத, திணிக்காத அப்படின்னு சொல்கிறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குங்க. கண்டிப்பாக நம்ம எந்த ஒரு மொழியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு கல்ச்சராக இருந்தாலும் சரி, நமக்குள்ளே திணிக்கக்கூடாது. என்னுடைய சுதந்திரம், என்னுடைய மொழி, அதை நான் கற்றுக்கொள்கிறேன், இன்னொரு மொழியை திணிக்காத, சூப்பரான விஷயம். அதற்கு நம்ம எதிர்ப்பே கிடையாது. ஆனால் இதை மடைமாற்றம் செய்து மேல் மட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அவங்களுடைய குழந்தைகள் எல்லாம் ஹிந்தி படிக்க வைப்பாங்களாம். அவங்க ஸ்கூல்லலாம் ஹிந்தி சிலபஸ் இருக்குமா. ஆனால் கடைநிலையில் இருக்கக்கூடிய திமுகவினுடைய தொண்டர்கள் மட்டும் என் தலைவன் சொல்லிட்டான் எனக்கு ஹிந்தி தெரியாது போடா, நீயும் ஹிந்தி படிக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன ஆகுறது? அதனால் ஹிந்தி படிச்சுக்கோமா, ஹிந்தி திணிக்கிறதை எதிர்த்து நில்லு, இதை தான் சொல்லணும். இது நியாயமான கோரிக்கை. இந்த கோரிக்கைக்கு நானும் உடன்படுகிறேன். ஆனால் உடன்பிறப்புகள் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. உங்கள் தலைவர்களுக்கும் அந்த தலைவர்கள் நம்பி இருக்கக்கூடிய சில மீடியாக்கள், அந்த மீடியாக்களில் வேலை செய்யக்கூடிய சில நடிகைகள், இவங்க எல்லாருக்குமே ஹிந்தி தெரியும், அவங்க ஹிந்தி படிச்சிருக்காங்க,
அவங்க ஹிந்தியில் படம் நடிக்கிறாங்க, அவங்க ஹிந்தியில் பெரிய பெரிய மார்க்கெட்லாம் வச்சுருக்காங்க, ஹிந்தி டேரக்டராலாம் ஆயிட்டாங்க கொஞ்சம் பேர். அப்போது ஹிந்தி தெரியும், ஆனால் ஹிந்தியை திணிக்காத. சூப்பர். தமிழை அழித்து ஹிந்தி வளரணும் அப்படிங்கிற ஒன்றும் கிடையாது. ஹிந்தியை திணிக்காமல் என் மக்கள் ஹிந்தியை படிச்சுக்கிடுவாங்க. அப்போ மும்மொழி கொள்கைனா என்ன? எந்த லாங்குவேஜ் வேணாலும் படிச்சுக்கலாம் அப்படிங்கிறது தானே. சும்மா சொல்லாத விக்கி அப்படின்னு நீங்கள் இன்றைக்கி என்னை பார்த்து கேட்கலாம். நாளைக்கு இதே அரசாங்கம் மறுபடியும் மும்மொழி கொள்கையில் ஒன்று தமிழ், இன்னொன்று ஆங்கிலம், மூணாவதாக நீங்கள் எந்த லாங்குவேஜ் வேணாலும் படிச்சுக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் எங்கே போவீங்க? பார்த்துக்கோங்கப்பா. ஸோ மும்மொழி கொள்கைக்கு எதிரானவன்லாம் நான் கிடையாது. ஒரு லாங்குவேஜ் படிக்கிறதுக்கு கண்டிப்பாக நான் எதிரானவன் கிடையவே கிடையாது. அது ஹிந்தியாக இருந்தாலும் சரி, ஃப்ரெஞ்சாக இருந்தாலும் சரி, ஜெர்மனாக இருந்தாலும் சரி, படிங்க, நல்லபடியாக படிங்க. 3 லாங்குவேஜ் இல்லை, எவ்வளோ லாங்குவேஜ் முடியுமா அந்த லாங்குவேஜ் படிங்க, அவ்வளோ லாங்குவேஜ் படிங்க. நாலேஜ் அதிகமாகும். அதனால் புத்தகங்கள் நம்மளால் வாசிக்க முடியும், 4 பேர் கூட நம்மளால் கம்யூனிகேட் பண்ண முடியும். என் மொழியை அழித்து இன்னொரு மொழியை உருவாக்குதல் அப்படிங்கிறதோ, என் மொழியை அழிப்பதற்காக இன்னொரு மொழியை திணிப்பதோ அப்படிங்கிறதுக்கு நம்ம எதிராக இருக்கணும். மறுபடியும் சொல்கிறேன், ஹிந்தி தெரியாது போடா, ஹிந்தியை திணிக்காதே போடா. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.